ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பாவை எவன் கொன்னான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காளோ அவன் கூடயே வந்து கட்டாய கல்யாணம் நடந்தது ஹீரோயினுக்கு அப்படின்னா அவளோட லைஃப் என்ன மாதிரி இருக்கும். ஆனால் ஹீரோ அவங்க அப்பாவை கொன்னானா இல்லையா அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த மூவியை எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பேர் வந்து பைலிங். ஹீரோயின் மட்டும் தனியாக கேம்பிங்க்கு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போவே ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா, எதுக்காகடி தனியாக போயிருக்க? ஒரு உலகத்தில் ஒரு நல்லவன் கூட இல்லை, எல்லாருமே எதுனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் தெரியுறாங்க, உனக்கு எதனா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்லை நான் ஆக்சுவலி ஒரு தெரப்பியை முடித்தேன், அதனால ரிலாக்ஸாக இப்படி வரலான்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் இங்கே கேம்பெயினுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் மோயுன். அது மட்டும் இல்லாமல் வந்த உடனே ஹீரோயினை அப்படியே வாயை போத்தி டென்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். யார் ராணி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, என்னை கொலை பண்ணுறதுக்காக துரத்திக்கிட்டு வராங்க, அதனால நீயும் நானும் கப்பல் மாதிரி நடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கண்டுக்காமல் இங்கேருந்து போயிடுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, மரியாதையை வெளியில் போ அப்படின்னு சொல்லும் போது, மரியாதையை இப்போ நீ என்ன ஹனின்னு கூப்பிடு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டுறான். ஹீரோயினும் பயந்து போயிடறா. பயந்துட்டு ஹனி ஹனி அப்படின்னு அவள் பாட்டுன்னு வாய் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்போ உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, அதனால என் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். அடே, ஹனின்னு கூப்பிட்டா போயிடுறான் தானடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போதைக்கு என்னால் உடனே போக முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் நினைச்சா மாதிரி அந்த ஆளுங்கள்லாம் துரத்திட்டு வந்தவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கா மாதிரி தோணுது. உடனே அவனுங்களும் அந்த இடத்துல இருந்து போயிடுறானுங்க. அவங்கெல்லாம் இங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ நான் கிளம்பிடுவேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உண்மையாகவே நீ ஹனி ஹனின்னு சொல்லும் போது அப்படியே உன்னோட ஆள் மனசுலேருந்து சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறா. உடனே இவ காண்டாயிர, மரியாதையை இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்கிறா. உனக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் எப்போனாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்காக செய்வேன், ஏன்னா நீ என்னோட உயிரையே காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்கிறான். அவனோட மோதிரம் ஒன்றத்தையும் இவ கையில் கொடுத்துட்டு, நீ டிராகன் சிட்டிக்கு வந்த அப்படின்னா எப்போனாலும் என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறா. அடியே, நீ சொன்ன மாதிரி நடந்துடுச்சுடி, நீ சொன்ன அதே மாதிரி எவனோ ஒருத்தன் என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறா. அதோட நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களை பற்றி ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளாம், நைட்டு நீங்கள் அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு பரவாயில்லையே, நம்மளை பற்றி அவளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவு தைரியம் இருக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளேயே செக்ரட்டரியும் நம்ம ஹீரோயினை பற்றி எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு சொல்கிறான். அவங்களோட ஃபேமிலியே ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்குது. இவ அவங்க சித்தப்பா சித்தி கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவங்க சித்தப்பா சித்திக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து இவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போவும் பார்ட் டைம் வேலைக்கு போய் அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் நம்ம ஹீரோவோட கசினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, அம்மா உங்களுக்காக 30 பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்க, வேறு வழியே இல்லை, நீங்கள் போய் அந்த பொண்ணுங்களை பார்த்து தான் ஆகணும், அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது, எந்த மாதிரி பொண்ணை தான் உனக்கு பிடிக்கும்னா அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கரெக்டாக டெலிவரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த சைடாக க்ராஸ் பண்ணி போகிறா. ஹீரோவும் அவளை பார்த்துட்றான். வேற வழி இல்லை இல்லையா, அம்மா கூப்பிட்டு அமிச்சா நம்ம ஹீரோ அங்கே போய் தானே ஆகணும். அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா ஒரு 5-6 பொண்ணுங்களை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பாருடா கண்ணா, உனக்கு இதில் எந்த பொண்ணு பிடிச்சிருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, மற்ற பொண்ணுங்க எல்லாரையுமே இப்போவே அடித்து விரட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணா அதோட பயோடேட்டா எடுத்துட்டு கொடுத்துட்டு வழிஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்குங்க. அந்த பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு, எனக்கு இந்த பொண்ணு யாரையும் பிடிக்கல, இவங்க எல்லாரையும் மரியாதை இங்கேருந்து வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோவோட அம்மா செம்ம கொலை வெறி ஆயிடுறாங்க. உங்க அப்பா ஆல்ரெடி படுத்த படுக்கையா இருக்காரு, அவர் இப்போவோன்னு இருக்காரு, அதுக்குள்ள கூட நீ கல்யாணம் பண்ணி அவருக்கு நிம்மதியாக ஒரு சாவை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின், அப்படியா சரி ஓகே, நீ இப்போ அப்பாவோட பேரெல்லாம் இழுத்துட்டு வந்துட்டு எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றான். ஆமாப்பா, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோயின் டெலிவரிக்காக வரா. பொண்ணு சூஸ் பண்ண அவ்வளோதானே, இதோ சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்ச பொண்ணு இந்த பொண்ணு தான், இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறானா. அவ்வளோதான், எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க.
எல்லாருமே ஷாக் ஆகி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னது மோ ஃபேமிலியை சேர்ந்த நீ வந்து இந்த மாதிரி ஒரு டெலிவரி கேர்ளை கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ வந்து மோ ஃபேமிலியை சேர்ந்தவன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. என்னது நீ மோ ஃபேமிலியை சேர்ந்தவனா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது, நீங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது, நீங்கெல்லாம் மிருகங்க, கண்டிப்பா உன்ன மாதிரி ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் என்ன பண்ணேன், எதுக்காக நீ என் மேல கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா என்னை விட்டு போகணும் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் சரி, இப்போதைக்கு நீ எங்கே போனாலும் சரி, கடைசியில் என்கிட்ட தான் வரணும், நான் உன்னை கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவால் தான் ஹீரோயினோட அப்பா இறந்துருக்காரு. அவர் வந்து சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஹீரோ என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த இடத்த வந்து அவரை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி இடத்த வாங்கிட்டு இருக்கா. அதனால அவர் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணி செத்துட்டு இருக்காரு. அது கேட்டதுல இருந்து தான் ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவோட ஃபேமிலி மேலேயே வந்து பயங்கர ஆத்திரம். அதான் இவளுக்கு புரிய வருது, அவன் தானாடா நீ அப்படின்னு சொல்லி செம எரிச்சல்ல நின்றுட்டு இருக்கா ஹீரோயின். சும்மாவே கத்துன்னு கத்துவா. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாளா? ஹீரோ தான் வந்து அவங்க அப்பாவோட சாவுக்கு காரணம்னு தெரிஞ்ச உடனேயே உங்களை மாதிரி ஒரு கேவலமான மனுஷங்க வாழற இந்த வீட்டுக்குள்ளே நான் நின்றுக்கிட்டு இருக்கதே தப்பு, டெலிவரி பண்ணுறதுக்கு தான் வந்தேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறா. ஹீரோவோட அம்மாலாம் காட்டு போட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்ததுதான் நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பா, அவளை போய் கல்யாணம் பண்ணுறேன்னு நின்றுக்கிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவோட கசின் இருக்கான்ல, ஆனால் இவளை என்ன பண்ணணும்னு இப்போவே சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லும் போது, இமீடியட்டாக நான் அவளை கல்யாணம் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணு, அவளோட வீட்டுக்கு வந்து வரதட்சணை பணத்தை எல்லாத்தையும் அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறான். ஐயோ என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு மோசமான பொண்ணியை நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கத்துறான். ஹீரோயின் படிச்சுக்கிட்டே தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளால் வந்துட்டு அங்கே லஞ்சு கூட வாங்கி சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, வெறும் பண்ணு தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோயினை ரொம்ப கேவலமாகவும் மட்டமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் பிரின்சிபல்லே வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்கு வராரு. அவ்வளோதான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, போச்சு போச்சு இவ்வளோ காலேஜை விட்டு வெளியில் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காலேஜில் இனிமேல் நீ ஃபீஸ் கட்ட வேணாம், எதுவுமே பண்ண வேணாமா, விஐபி ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஃபெசிலிட்டிலாம் கிடைக்குமோ எல்லாமே உனக்கு கிடைக்கும், ஏன் இந்த காலேஜே உன்னது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்களா. அவ்வளோதான் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ என்னையா பேசிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி. இவளுக்கா ஒன்றுமே புரியலைங்க, என்னடா நடக்குதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க பார்த்தா இவளுக்கு கும்பிடு போட்டுன்னு இருக்கானுங்க. அப்புறம் பார்த்தாதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த காலேஜே வந்து கிட்டத்தட்ட உன்னது மாதிரி தான், நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணலாம், இப்போ உனக்கு ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் கேட்டேனா, நான் இதெல்லாம் உன்கிட்ட கேட்டேனா, எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, தயவு செஞ்சு நீ என்னை தொல்லை பண்ணாமல் இங்கேருந்து போனீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ உனக்கு இது பிடிக்கல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நகை பணம் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வந்துட்டு அவளுக்கு கிஃப்ட்ஸாக வாங்கிட்டு வந்து நீட்டுறான். உடனே அதை பார்த்த உடனே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாயை பொழந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கா, ஒரு வேளை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சில பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும், எவ்வளோ வேலையில் என்ன வேணும்னாலும் கேளு, இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் நான் கொண்டுட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறான். நீ நினைக்கிற மாதிரி உன்னோட பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியாது, அதுவும் என்ன வாங்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, என்கிட்டயே நீ இப்படி சொல்றியா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இருந்தாலும் ஹீரோயின் வந்து கேட்குற மாதிரி இல்லை. உடனே எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அலேக்கா தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பிடுறான். அதோட அவளை வந்து அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடறானா. அவ கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. இவன் வந்துட்டு சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. நான் என்ன பண்றது, நான் வந்து எவ்வளவோ அளவு உன்கிட்ட தன்மையா பேசிட்டேன், ஆனா நீ என்னோட வார்த்தையே கேட்கவே இல்லை. நான் வந்து உன்னை லவ் பண்றேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு தானே கேட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஷர்ட்டா கழட்டிக்கிட்டே இருக்கானா. ஹீரோயினுக்கு பதட்டம் ஆயிடுது. அடே பாவி காம கொடுறா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா உனக்கு, இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னும் போது என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, எது இல்லீகல், காசு இருக்கவன் கிட்ட எதுவுமே இல்லீகல் இல்லை, நீ என்ன ஒரு கேங்ஸ்டர் மாதிரியும் ஒரு மாஃபியா மாதிரியும் பார்த்துட்டு இருக்க, நான் ஒரு பிஸ்னஸ்மேன், நான் மாஃபியாலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உன்னோட மைண்ட்ல நீ தான் ஏதோ எக்கச்சக்கத்துக்கு தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க போல, டர்ட்டி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கலாச்சி விட்டுறான். ஹீரோயினுக்கு சென்னடா போங்கு பண்ற அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதோட ஹீரோயின் என்ன சொல்றானா, உன்னோட பணத்தை காமிச்சு என்ன எதுவும் உன்னால பண்ண முடியாது, உன்னோட குடும்பமே கேவலமான குடும்பம், உன்னோட குடும்பமே கொலகார குடும்பம், நீ எங்க அப்பாவையே கொன்னுட்ட, எங்க அப்பா பாவம் ஒரு சின்ன பிசினஸ் பண்ணி எங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, ஆனா நீ என்ன பண்ண, அவரையே கொன்னுட்ட, உன்னாலதான் அவர் வந்து செத்தாரு, நீ வந்து கத்தி எடுத்துட்டு போய் அவரை குத்தணும்னு இல்லை, நீ கன் எடுத்துட்டு போய் அவரை சுடணும்னு இல்லை, ஆனா உன்னோட வார்த்தையாலே மற்றவங்க செஞ்சதாலேயும் தான் அவர் செத்தாரு அப்படின்னு சொல்றாளா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. யார் உன்னோட அப்பா அப்படின்னு கேட்குறான்.
என்ன பண்றது, உன்னோட வார்த்தையால நிறைய பேர் செத்துருப்பாங்கல்ல, அதனாலதான் உனக்கு வந்து யாருன்னு கணக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவோட கசின் வரான். அண்ணா, அவ தான் வந்துட்டு நீ காசை காமிச்சாலும் மயங்கல, நகையை காமிச்சாலும் மயங்கல, எதுக்கும் மயங்கல, எதுக்காக அவ பின்னாடியே நீ போயிட்டு இருக்க? ஃபோர்ஸ் பண்ணி யாராலையும் லவ் வர வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம 2 பேருமே லவ் பண்ணா மட்டும்தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, இது எப்படி இருக்கும் அப்படின்றத அனுபவிச்சு பார்த்தா தானேடா தெரியும். என்னால வந்து கண்டிப்பா அவளை விட முடியாது, நான் அவளை கல்யாணம் பண்ணியே ஆவேன், அவளோட குடும்பத்துக்கு காசு அனுப்பு, இதுக்கப்புறம் அவ என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் நம்ம ஹீரோவோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. அங்க பார்த்தா மேனேஜர் லேடி ஒருத்தி இருக்கா. ஹீரோ வரான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஹீரோவை எப்படியாவது மயக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறா. தெரியாம போய் இடிக்கிற மாதிரி ஹீரோவை இடிச்சு ஹீரோ மேல காஃபி எல்லாம் கொட்டிடுறாள். அதுக்கப்புறம் அதை கிளீன் பண்றதுக்கு ஆல்ரெடி அவ கையிலேயே கர்ச்சீஃபையும் எடுத்துட்டு போயிருக்கா. ஐயோ சாரி பாஸ், நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தடவிக்கிட்டு இருக்காளா. உடனே கசின் கொலை வெறி ஆயிடுறான். ஏய், மரியாதையா தள்ளி போயிடு, நீ வேணும்னு பண்ணியா இல்ல தெரியாம பண்ணியா அப்படின்றது இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு மிரட்டுறா. இப்பதான் ஹீரோயினோட ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோயின் யார் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா சித்தப்பா சித்தி, அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு. இவ சம்பாரிச்சதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க பத்தல, என்ன நீ இவ்வளோண்டு எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல சித்திக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, சரி சரி என்ன எழவோ பண்ணி தொலை, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, உனக்கு கல்யாணத்தை நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், அவன் எங்களுக்கு காசு கொடுப்பான், அவனுக்கு 60 வயசு ஆகுது, அவனுக்கு குழந்தையே இல்லையா, அதனால நீ போய் அவனுக்கு குழந்தை பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம், அதுவும் 60 வயசு ஆளோட அப்படின்னு சொல்லி கேக்குறா. கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ அனுப்பின ஆளுங்கெல்லாம் வராங்க. வரதட்சணையெல்லாம் எடுத்துக்கிட்டு, இவங்க அப்பாவுக்கு யாருன்னே தெரியல, நீங்களாம் யாரு அப்படின்னு கேட்கும் போது ஒரு நிமிஷம் உள்ள வரோம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வந்த உடனே பெட்டிங்களெல்லாம் திறந்து காட்டுறாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்த வரதட்சணை பணம் அப்படின்னு சொல்லும் போது, மோ ஃபேமிலியில இருந்து கல்யாணத்துக்கு பணம் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எங்க சித்தப்பாக்கும் சித்திக்கும் பயங்கர சந்தோஷம். ஆனா இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்களோட பொண்ணை தான் வந்து மோ கல்யாணம் பண்ணிக்க போறாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்ன காமிச்சாலும் நாங்க மயங்க மாட்டேன் அப்படின்னும் போது தங்கச்சிக்காரி என்ன பண்றான்னு ஹீரோயினை பலான்னு கண்ணத்துலயே ஒண்ணு விடுறா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, உனக்காக வந்தது அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டியா? கிடையவே கிடையாது. இந்த சம்பந்தம் எனக்காக வந்தது. முன்ன பின்ன நீ கண்ணாடியில உன்னோட முகத்தை பார்த்ததே கிடையாதா? உன்னோட தகுதி என்ன, தராதர என்னன்னு தெரியாம உனக்கு கல்யாணம் நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஹீரோயின் கேட்கிறா, உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா இதெல்லாம் உனக்கு தானே அப்படின்னு கேட்கிறா. பின்ன என் பொண்ணுக்கு என்ன குறை, என் பொண்ணு தவிர பின்ன உனக்கா வந்திருக்கோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை போட்டா அவங்க சித்திக்காரி வேற அடி அடின்னு அடிக்கிறா. அண்ணன் பொண்ணாச்சே, சித்தப்பங்காரன் காப்பாத்தாம இருப்பானா அப்படின்னு பார்த்தா அவன் என்ன சொல்றானா, ஐயோ அடிச்சு கிடிச்சு அவளை டேமேஜ் ஆக்கிடாத, அதுக்கப்புறம் அந்த கிழமை இவளை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டானா நம்ம என்ன பண்றது இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்குறான். உடனே சித்திக்காரையும், ஆமாங்க நீங்க சொன்னதும் கரெக்டு தான், இவளுக்கு காயம் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. ரொம்ப அடம் பிடிக்கிறா. தங்களோட பொண்ணோட கல்யாணத்துக்கு முன்னாடியே இவளை ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இவர் தான் அந்த தாத்தா, இவருக்கு 60 வயசு கூட இல்லையா, 70 வயசு ஆகுதான். இவர் பயங்கர குஷியா வந்துடுறாரு, பொண்டாட்டி கிடைக்க போறான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் எங்க ஓடி போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கையை காலெல்லாம் கட்டி தான் கல்யாணத்துக்கே கொண்டு வராங்க. அப்ப இந்த தாத்தா என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு எவ்வளவு அசிங்கம், இந்த மாதிரி இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு சொல்லி நீங்க கையை காலை கட்டி கொண்டு வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து பொண்ணு கண்ணுக்கு மூக்கு முழியுமா அழகா தெரியுறா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின், என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் எதுக்க ஓப்பனா சொல்லிடுறா. சித்திக்காரி என்ன பண்றான்னா, வேணும்னு ஹீரோயினை பிடிச்சி கிழமை மேல தள்ளி விடுறா. அந்த கிழமை ஹீரோயின் போய் பக்கத்துல நின்ன உடனே கீழே விழுந்துடுறான். இவெல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவான்? அவ்வளவுதான், தங்கச்சிக்காரி உடனே எல்லாரும் உசுப்பேத்த ஆரம்பிச்சுட்டா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ்வளவு பெரிய ஆளு நீ கீழே தள்ளி விட்டுருப்ப அப்படின்னு இவங்க அம்மாக்காரி தான் பிடிச்சி தள்ளி விட்டா. அடுப்பான இந்த குடுகுடு தாத்தா என்ன பண்றாருன்னா, ஹீரோயினை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறான். அதுக்கு உடனே தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, உடம்பெல்லாம் நீங்க புண்ணாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தானே கஷ்டம், அதனால ரொம்ப அடிக்காதீங்க, அதுக்கப்புறம் போக போக பாத்துக்கலாம், இன்னைக்கு தானே உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கும் அப்படியே செம்ம கொலவெறி ஆத்திரத்துல முறைச்சுக்கிட்டு இருக்கா. அதான் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வரான். தங்கச்சிக்காரி உடனே ரொம்ப பாசமா ஓடி போய், டார்லிங் எப்போ வந்தீங்க, எப்படி நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ மதிக்காம ஹீரோயினைய பார்த்துட்டு இருக்கான். இதோ இங்க இருக்கா இல்லையா, இவளுக்கு வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது, இவ ரொம்ப திமிர் பிடிச்சவ, இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு அவ கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா
இவ்வளவு மாதிரி அனாதைக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம், அதுலயும் இவ்வளவு பணக்காரன் கூட நடக்கிறது பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோ கேக்குறான், உண்மையாவே நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கிட்ட கேக்குறான். ஆமா சார், உண்மைதான், நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோ அந்த தாத்தாவை விடவும் பெரிய பணக்காரன் போல, அதனால அந்த தாத்தாவே கூட கும்பிட்டு தான் போட்டுனுக்கிறாரு ஹீரோக்கு. உடனே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போறானா, நீ செத்தடி இன்னைக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ போய் என்ன சொல்றானா, மறுபடியும் என்ன ஒரே ஒரு வாட்டி ஹனின்னு சொல்லு, இவங்க எல்லார் கதையும் நான் இப்பவே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றான். கேட்டதும் ஹீரோ ராக்டு, எல்லாரும் ஷாக்குடுன்ற மாதிரி அந்த தாத்தா மயங்கியே விழுந்துடுறாரு. டார்லிங், அடுத்த மாசமே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, இப்ப என்னன்னா அவகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லும் போது, உங்க வீட்டுக்கு நான் வரதட்சணையை அனுப்புனேன், அது கரெக்டு தான், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு யாரு சொன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இவளை அப்படின்னு சொல்றானா ஹீரோ. அவ்வளவுதான், ஒரே ஷாக் மேல ஷாக்கா கொடுக்குறான் ஹீரோ. தாத்தா குடும்பமே முட்டி போட்டு கதறாங்க, இதை பாருங்க சார், உங்களோட ஒய்ஃபை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்கல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க, என்கிட்டயும் வந்துட்டு கிட்டத்தட்ட அதிகமா வரதட்சணை பணமும் வாங்கிட்டாங்க, இவங்க தான் பண்ணது எல்லாமே காரணம், அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினோட சித்தி காண்டாயிட்ட, எடையே கிழவா, எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எங்க மேல பழிய போடுறியா அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாரையும் பிடிச்சி முட்டி போட வைங்க, எல்லாரும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப என்ன உடனே இவங்கெல்லாம் என்னோட ஃபேமிலி, இவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுருங்கன்னு கேட்க போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ நக்கல் அடிக்கிறான். அதுக்கு ஹீரோயின் இல்லைல்ல, ஏன் கையாலேயே இவங்களுக்கு வந்து நான் வாங்கின எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், ஹீரோக்கு செம்ம சந்தோஷம், பாடுறா பரவாயில்லையே என் வருங்கால பொண்டாட்டி செம்ம ஜீனியஸா இருக்காளே அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு ஆயுதத்தை கொடுத்து அனுப்பிடுறான். அங்க பார்த்தா சித்தப்பா சித்தி எல்லாம் கதறாங்க, இவ்வளவு நாளா உன்னை வளர்த்துமே, இதை தான் நீ பண்ண போறியாமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கதறாங்க. இவ்வளவு நாளா என்னடா என்ன வளர்த்தீங்க, என் காசெல்லாம் பிடுங்கிக்கிட்டு என்ன அடிச்சு சித்திரவதை தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடி வெளுத்து எடுத்துறா எல்லாரையும். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோயினுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிடுது. அப்பதான் ஹீரோ நோட் பண்றான், ஹீரோயினுக்கு பின்னாடி ப்ளீட் ஆயிட்டு இருக்கு, அவளுக்கு அடிச்சதுல ரொம்ப அடிபட்டுடுச்சு போல. நீ ஹீரோ அப்படியே ஹீரோயினை தூக்கிக்கிட்டு, டே தம்பி, இவங்க யாரையும் சும்மா மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பாக்குறான். ஹீரோயினா, என்ன மரியாதையை இறக்கி விடு, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றா. காண்டான ஹீரோ என்ன பண்றான்னா, சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போச்சு கிஸ் பண்ணிடுறான். இதை பாரு, இப்போவும் சொல்றேன், எனக்கு உன்னை ஃபோர்ஸ் பண்ணணும்ட்டு தோணவே இல்லை, சைலண்டா என் கூட நீ ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண சொல்லி ஹீரோ வெளியில போறான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, அவரோட போனை வாங்கி அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா, கொஞ்சம் சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. அவனோட ஃப்ரெண்டும் வந்துடுறா, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுது, கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோவும் ஹீரோட ஆளுங்களும் வந்துடுறாங்க. அண்ணன் உங்களை அங்க இருந்து காப்பாத்தி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாரு, நீங்க என்னன்னா இப்படி சொல்லாம கொல்லாம ஓடுறீங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு கூட தோணலையா அப்படின்னு சொல்லி கசின் கேக்குறான். ஓ ஆமா, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, என்னை கொண்டு வந்து இங்க சேர்த்ததுக்கு நான் டாக்ஸி சார்ஜ் கொடுக்கவே இல்லை இல்லையா, இதாங்க இதை வச்சுக்கோங்க, பேலன்ஸை டிப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ காண்டாயிட்டு இருக்கமா ஹீரோ என்ன பிடிச்சிக்கிறான். உனக்கு என்னதான் இருந்தாலும் இவ்வளவு திமிரெல்லாம் ஆகாது, அதையும் இந்த திமிரை என்கிட்டயும் நீ காட்டுற பத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அசிங்க சிங்கமா கெட்ட வார்த்தையிலேயே திட்டிக்கிட்டு இருக்கா. நான் உன்னை விட்டு தள்ளி போகணும்னு நினைச்சு நீ பண்ற இந்த விஷயம்லாம் வந்து என்னை மேலும் மேலும் உன்னோட பக்கத்துல நெருக்கமா தான் வர வைக்குது அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயின் பார்த்தாதான் தெரியுது, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அவ அங்க கதறிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கிட்ட இவன் என்ன கேக்குறானா, நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உன் ஃப்ரெண்டை விட மாட்டேன், நான் என்ன பண்றது சொல்லு, உன்னோட ஃபேமிலியில யார் கூடயும் உனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது, அவங்க யாரும் நல்லவங்களும் கிடையாது, அவங்களுக்காக நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உனக்கு இருக்க இந்த ஒரே நான் வந்து பகடைக்காயா யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கடைசியா ஹீரோயின்னு நான் ஒத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றா. டக்குன்னு எடுத்து ஒரு மோதிரத்தை ஹீரோயினோட கையில போட்டுடுறான். இது என்னோட ஃபேமிலி மோதிரம், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் இது, அதனால இது உனக்கு தான் அப்படின்னு சொல்றான். எந்த இழவா இருந்தா எனக்கு என்ன, ஒரு கவலையும் கிடையாது, எப்படி இருந்தாலும் நீ லைஃப்ல சந்தோஷமா இருக்க போறது இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க, கல்யாணத்துக்கு கரெக்டா வந்துடணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப கூட வந்து தம்பிக்காரன் என்ன சொல்றான்னா, அண்ணா எனக்கு என்னவோ இவளுங்க ஓடி போயிடுவாளுங்களோன்னு பயமா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், ஏண்டா இந்த உலகத்துல அவ எங்க போனாலும் என்னால பிடிக்க முடியும், ஏன் அது நீ நம்பலையா அப்படின்னு கேட்கும் போது அது என்னவோ கரெக்ட் தானா அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டுக்காரர் என்ன சொல்றான்னா, இதை பாரு, அவனை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு வந்து அவனை கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத, எனக்காக நம்ம 2 பேருமே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் எப்படியாவது, அதுக்கப்புறம் கண்டிப்பா அவனால நம்மள பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றா.
மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவங்க தாத்தா பாட்டி, அதாவது அவங்க அப்பாவோட அப்பா அம்மா, அவங்க கிராமத்துல இருக்காங்க, அந்த ஊருக்கு போயிடுறா. தாத்தா என்னாச்சுமா, எதுனா பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் இதெல்லாம் எதுவுமே சொல்லாம சும்மா அவங்க கூட கொஞ்ச நாள் இருக்கலான்னு வந்தேன் அப்படின்னு போய் சொல்றா. நைட்டு ஹீரோயினும் அவங்க பாட்டியும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா வெளியில போயிட்டு வராரு. வரும்போது பார்த்தா ஹீரோவை கையோட கூட்டிட்டு வராரு. வாங்க வாங்க மிஸ்டர் மோ அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராரு. அப்ப ஹீரோயின் அவனை பார்த்த உடனேயே ஐயோ இவன் எங்கடா இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, இவர் நம்ம ஊர்ல வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்காருமா, அதனால இவருக்கு தங்கறதுக்கு வேற எதுவும் ஹோட்டல்லாம் பக்கத்துல இல்ல இல்லையா, அதனால நான் இவரை இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு இங்கேயே தங்க போறாரு அப்படின்னு சொல்றாரு. வா அவர் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டாராம், தூங்கறதுக்கு ரூம் ஒன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாட்டியை கூட்டிட்டு தாத்தா ரூம்குள்ள போயிடுறாரு. உன்ன மாதிரி ஒரு கொலைக்காரனை கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாளா. அப்படின்னா வந்துட்டு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். அப்போ அவங்க தாத்தாவும் பாட்டியும் வந்து வெளியில வர்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த குரல் வேற ஹீரோயினுக்கு கேக்குது. இது பாரு, இந்த மாதிரி பண்ணாத, என் பாட்டிக்கும் தாத்தாக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. கரெக்டா அவங்க தாத்தா வெளியில வர நேரத்துக்கு தண்ணி குடிச்சா பிறகு ஏறிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான். தண்ணி குடிக்க கூட தெரியல இந்த பிள்ளைக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு தாத்தா. மறுபடியும் ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அழகா அப்படியே தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நான் வந்து நீ கனவுல கூட நினச்சி பார்க்கவே முடியாது உன்னை விட்டுட்டு போயிடுவேன்றத. நான் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், நீ ஏன் கூட தான் சாகிற வரைக்கும் இருந்தாகணும். இதுக்கு மேலேயே நீ ஒத்துக்கல அப்படின்னா உன் தாத்தா பாட்டி மேலே உனக்கு அக்கறையே இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் என்ன பண்ணி உன்னை நம்ப வைக்கிறது அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, நீ ஏன் எனக்கு கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளும் என்ன பண்ணுறது, தாத்தா பாட்டிக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஹீரோவை கிஸ்ஸும் பண்ணுறா. இந்த டைமுக்கு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்ட் தான், அவங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்களாம். அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயின் வந்திருக்கான்னு ஒன்று நிறைய குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவன் உட்காந்து நம்ம ஹீரோவையும் மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நானும் என்னோட ஃப்ரெண்டும் சின்ன வயசுலேயே பேசி முடிவு பண்ணிட்டோம், எப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பிறந்தீங்களோ உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது, அது இப்போவும் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது செம்ம கடுப்பாகுது. ஆனால் தாத்தாவும் பாட்டியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் என்ன சின்ன பிள்ளை தானே, எதுக்கு இப்போ அவளுக்கு கல்யாணம் அவசரமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அம்மாவும் பிள்ளையும் ரெண்டு பேரும் அப்படியே ஹீரோயினுக்கு டாட்டா பை பைலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ விடுவானா, செம்ம கடுப்பாய் என்னடி அவன் கிட்ட நீ வழியிற, உன்கிட்ட அவன் வழியிறான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் என்ன பண்ணாலும் அது என்னோட இஷ்டம், நீ என்ன வகையில நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன், உன் கூட குடும்பம் நடத்துவேன்னு யோசிக்கிற, என்னோட அப்பா இறந்ததுக்கு காரணமே நீ, எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவுமே வந்து வருத்தப்பட்டு துக்கம் தாங்காம இறந்து போயிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதை பாரு, நீ என்ன சொல்ற ஏது சொல்றேன்னு எனக்கு புரியல, ஆனா ஒண்ணு தெரியும், நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, எல்லாமே எனக்கு தெரியும், உன் குடும்பமே அப்படிதான், கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கப்புறம் எனக்கு வேற வழி தெரியல, உன்னோட தாத்தா பாட்டி மட்டும் இல்லை, உன்னோட பக்கத்து வீட்டுக்கார பொம்பளையும் அவன் பிள்ளையும் ரெண்டு பேரையும் சேர்த்து நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ கரெக்டாக அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஓடி வந்துடுறான். எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், உன்னால் அவளை ஃபோர்ஸ் பண்ணி எதையும் பண்ண முடியாது, நான் வந்து அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கரெக்டாக ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இல்லை தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிடு, என் விஷயத்தில் தலையிடாத, அதுதான் உனக்கு உங்கள் அம்மாவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறா. அதோட மறுநாள் காலையில் திருட்டுத்தனமாக ஹீரோயின் மறுபடியும் வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. அப்போ பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார பையன் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். நீ இதை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், உனக்காக தான் வெயிட் பண்ணேன், நீ ஏன் கூட வா, யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இங்க பெரியவங்க 3 பேரையும் பிடிச்சி வச்சிடறான். எங்க அவங்க போனாங்க 2 பேரும் அப்படின்னு கேட்கும் போது இவங்க 3 பேருக்குமே எதுவுமே தெரியல. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவ தானா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னை தேடி வருவா அப்படின்னு சொல்றான். இவன் பார்த்தா எங்க கூட்டிட்டு போய் ஹீரோயினை வச்சிருக்கானா, இவனோட ஃப்ரெண்டு யாரும் ஃபாரின்ல இருக்காங்களாம். அப்ப வீடு பூட்டியே தான் இருக்கு, அதனால அங்க கொண்டு போய் வச்சிருக்கான். அப்பதான் இவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா இவங்க வயசானவங்க 3 பேரையும் கட்டி போட்டு வச்சு போட்டோ அனுப்பியிருக்கான் ஹீரோ. சீன்லயே ஹீரோயின் ப்ளீஸ் அனி ப்ளீஸ் அனின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் தம்பிக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அண்ணா இப்ப வரைக்கும் அண்ணிய பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியல, அண்ணி இங்க வரவே இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறா. ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். ஹீரோயின் உள்ளதான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே தபன்னு அவன் வெளியில ஓடிடுறான் பயந்துகிட்டு. அப்பதான் ஹீரோ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ண போறேன்,
மறுபடியும் நீ எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணினா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அது வரைக்கும் நீயும் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து என் வீட்டில் என்னோட கஸ்டடியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லை, அதனால அவளும் சைலண்டா இருக்கா. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பாட்டி தாத்தா நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்கார ஆண்டியை சேர்த்து தூக்கிட்டு வந்துட்டான் போல ஹீரோ. அந்த ஆண்டி என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நீ இப்படியே இருக்கிற வரைக்கும் அவன் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இதுவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கல்யாணம் ஆன பொண்ணை வந்து புருஷன்கிட்ட இருந்து அவனால எப்படி பிரிச்சு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஐடியா மாதிரி தெரியுது. ஆனா இப்போ அர்ஜென்ட்டா எங்க போய் நம்ம மாப்பிள்ளைய தேடுவோம் அப்படின்னு சொல்லும் போது, என் பையன் தான் இருக்கானே, மாப்பிள்ளை எதுக்கு நம்ம வெளியில போய் தேடணும், அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு தான் நம்ம ஹீரோவோட அம்மா அங்க வராங்க. அவங்க இங்க வந்த உடனே, என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா எனக்கு போதும், நீ எங்க போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி இப்பவே எங்க வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்றாங்க. அப்பவும் ஹீரோவோட வேலைக்காரங்கெல்லாம், இல்ல மேடம், சார் வந்து கோச்சுப்பாரு, எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாரு அப்படின்னு சொல்லும் போது, நீ இவங்களை அனுப்பல அப்படின்னா நானே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேண்டா அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டு மாப்பிள்ளை மாதிரி சூப்பரா வரான். பார்த்தா பொண்ணு அழகா ரெடியாகி உட்காந்துக்கிட்டு இருக்கு. என்னடா மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஆசையா வந்து கையை பிடிக்கிறான். கையை பிடிச்ச உடனே அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது இது ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே கழுத்தை பிடிச்சி யார் நீ அப்படின்னு கேட்க போது, அண்ணா என்னன்னா கேட்குறீங்க, அது அண்ணினா அப்படின்னு சொல்லி கசின் சொல்கிறான். இவ கிடையாதுரா, இவ வேற ஒருத்திய அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது தான் அவங்க அம்மா அங்கே வராங்க. அவ இங்க வரமாட்டா, நம்ம குடும்பத்துல அவளை நான் ஏத்துக்கவும் மாட்டேன், அதனால மரியாதையா நீ வந்து இவளை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ செம்ம காண்டாய் அவங்க அம்மா எதிர்க்கே கண்ணை எடுத்து நீட்டுறான். இதை பாருங்க, என்னோட லைஃப்ல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அவ இல்லைன்னா நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன், எனக்கு அவ தான் தேவை அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, இந்நேரம் அவளுக்கு கல்யாணமே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், கசனை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறான். இப்பவே எனக்கு அவ இருக்க இடத்துக்கு போய் ஆகணும், அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு சொல்லிட்டு உடனே எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு கரெக்டா இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கல்யாணம் முழுசா முடியல. அப்பதான் பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் அந்த இடத்துக்கு வருது. வந்த உடனே நம்ம ஹீரோ ஃபுல்லா பணத்தை பறக்க விட்டுறான். அங்க இருக்க எல்லாரும் பணம் பொறுக்கிறதுலயே உஷாரா ஜாலியா பொறுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு திமிர இருந்திருந்தா என்னை விட்டுட்டு வந்திருப்பேன், நான் அவ்வளவு சொல்லியும் வந்து நீ கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம வந்துட்டல, அது எல்லாத்துக்கும் நீ அனுபவிச்சுதான் ஆகணும், இன்னைக்கு இங்க உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கண்டிப்பா முடியவே முடியாது, நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்றா. இவ கையிலேயே கத்திய ரெடியா வச்சிருந்தா போல. உடனே டக்குன்னு எடுத்து கழுத்துல வச்சுக்கிட்டு, நீ இதுக்கு மேல என்ன பண்ணினாலும் சரி நானே செத்துருவேனே தவிர உன்னை மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ செத்தினாலும் இங்க இருக்க எல்லாரும் கூட சேர்ந்து வந்துருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோ வந்துட்டு பணத்தை பொறுக்கிறவங்க எல்லாரையும் வந்து பிடிச்சி கட்டி வச்சுட்டு இருக்கான். வழியே இல்லாம ஹீரோயினும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கும் கல்யாணமும் முடிஞ்சிடுது. என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்லபடியா என் கூட வந்துட்டேன், என் கூட நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னா இவங்க யாரையுமே நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். அப்பதான் அவங்க அம்மாவும் அந்த கல்யாண பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, என்னை ஏமாத்திட்டு அவர் இன்னொருத்தையே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுதா. அவங்க அம்மா செம்ம காண்டாயிடுறாங்க. எங்க எல்லாரையும் நீ அசிங்கப்படுத்திட்ட, குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு. நான் யாரையும் ஏமாத்தல, ஆல்ரெடி நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், இவளை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமும் இப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்க தான் 2 பேரும் முட்டாள், நான் என்ன பண்ண முடியும்? இனிமே வந்து என் பொண்டாட்டியை யாருன்னா இங்கே டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்னா நான் யாராக இருந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். 2 நேரம் வந்து அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். கூட்டிகிட்டு வந்த உடனே வந்துட்டு பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்லிடுறான்னா, தயவு செஞ்சு எனக்கு டைம் கொடு, இன்னும் நான் இதுக்கெல்லாம் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்கிறா. டைம் தானே, பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, இது வந்து நம்மளோட வெட்டிங் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தா இவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஹீரோயின் மேலே எழுதி வச்சுட்டான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னத்துக்கு நீ இப்படி லூசுத்தனமாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. ஆமாம், என்னோடதுன்னா அது எல்லாமே உன்னோடதும் தான் அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் சம்பிரதாயம் எல்லாம் பண்ணணும், மாமியாருக்கு டீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு வந்து கூப்பிட்டு சொல்றா. உடனே ஹீரோயினும் போயிட்டு மாமியாருக்கு டீ எல்லாம் கொடுக்குறாளா. ஆனா இவங்க தான் வந்துட்டு இவளை வச்சு செய்யணும் அப்படின்னு பிளான்ல இருக்காங்க இல்லையா. வேலைக்கார பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, என்னம்மா உனக்கு இந்த டீ கப்பை கூட ஒழுங்கா பிடிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சூடா டீ எல்லாம் நம்ம ஹீரோயின் கையில ஊத்தி விட்டுறா. ஐய, உன் வீட்டுல எதையுமே உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? முதல்ல இந்த வீட்டுல ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அம்மா சொல்றது மீறி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. அது ஏன் பொண்டாட்டிக்கு ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வரான்.
வந்த உடனே அவன் இவளோட கைய பார்த்துட்டு உடனே மருந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். வேலைக்கார பொண்ணு அப்படியே அலேக்கா தூக்கிக்கிட்டு போயிட்டு ஆப்பிரிக்கால விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு பயந்துடும். ஐயோ ஐயா, நான் எதுவும் இல்லை, அம்மா சொல்லிதான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்றா. உடனே எங்க அம்மா வந்து இனிமே இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாது, ஏன் பொண்டாட்டிக்கு ரூல்ஸ் போறதுக்கு இங்க யாருக்கும் எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, இது எங்க 2 பேரோட வீடு, மரியாதையா எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினோட தாத்தா பாட்டியை பாக்குறதுக்காக மறுநாள் 2 பேருமே போறாங்க. அப்ப ஹீரோ போய் மன்னிப்பு கேட்கிறான். தாத்தா என்ன சொல்றாருன்னா, அவளை நீ இதுக்கப்புறமாவது நல்லபடியா வச்சுக்கிட்டீன்னா எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துக்கு ஆண்டியோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை எங்கேயோ கூட்டிட்டு போறான். இப்போதான் இன்னொரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட இன்னொரு கசின் பிரதர். இவனுக்கும் ஹீரோக்கும் ஆகாது போல. அதனால இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனை நான் பிஸ்னஸில் தோக்கடிக்கணும், எனக்கு தேவை அது மட்டும்தான், அதுக்காக நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செஞ்சினா போதும், உங்கள் அப்பா செத்ததுக்கான வீடியோ ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, அந்த சிசிடிவி கேமரா ஃபூட்டேஜும் உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ இன்னும் சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. உனக்கு ஒரு டைப்பின் தரேன், அந்த டைப்பின் நீ அவன் டெய்லி போடுற மாதிரி மட்டும் பண்ணிட்டீன்னா போதும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, உடனே நான் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் கிஃப்ட் கொடுக்குறேன்னா அவன் நம்பவே மாட்டான், எனக்கும் அவனுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்றா. சரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, பொறுமையா பண்ணு அப்படின்னு சொல்லி நீயும் நானும் பேசுறதுக்கு இந்த மொபைலை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மொபைலை கொடுக்குறான். ஹீரோயின் வீட்டுக்கு போன உடனே இவளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு ட்ராக் பண்ண முடியாத ஒரு மொபைலை தான் அவன் கொடுத்துருப்பான். அந்த மொபைல்ல இருந்தே வந்து ஹீரோவுக்கு கால் பண்றா. பண்ணிட்டு இவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா சொல்றா. அந்த பொண்ணு அப்படிதான் நிறைய பேர் கூட வரும், இப்ப நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவ இல்லாம போர் அடிக்குது, கொஞ்சம் அவளை வந்து நீ டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், மறுபடியும் அவ எங்களோட கிளப்புக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லி சொல்றா. நீ மட்டும் யாருன்னு எனக்கு தெரிஞ்ச, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியலடா அப்படின்னு சொல்லி ஹீரோ செம்மையா கோவப்படுறான். உடனே ஹீரோ ஆளை கூப்பிட்டு இந்த லாஸ்டா வந்த நம்பர் வந்து எங்க இருந்து வந்ததுன்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவங்க லொகேஷனை மட்டும் செக் பண்ணி சொல்றாங்க. அது வந்து இவங்களோட வீட்டுல இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நான் பயந்தே போயிட்டேன், உன்னை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களோன்னு சொல்லி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வேற என்னடா இப்போ இப்படி ஃபீல் பண்றானே அப்படின்னு ஹீரோயினுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோட அம்மாக்கு தான் செம்ம ஆத்திரம் வருது. டே இங்க என்னடா படமா காமிச்சுக்கிட்டு இருக்க, புதுசா ஒரு நாளுக்கு ஒரு படம் காட்டுறியடா அப்படின்னு சொல்லி காண்டாவுறாங்க. மறுபடியும் மறுநாள் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவளோட முதுகுல எக்கச்சக்கமான தழும்பு இருக்கு, அதை எல்லாத்தையும் போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்புறா. இது எல்லாமே வந்துட்டு அவ கூட நான் இருந்தப்ப நான் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்புறா. மறுபடியும் வந்து ஃபோன் வேற பண்றாளா, அவன் அந்த போட்டோவை வேற பாத்துறான். அதனால கொலை வெறியில இருக்கான் ஹீரோ. இன்னைக்கு மட்டும் நீ என் கையில கிடைச்ச, உன்னோட சாவு எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால வாயால சொல்ல முடியாது, உன்னை நேர்ல பார்க்கும் போது உனக்கு கொடுக்குற அந்த மரணத்தை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பயமாயிடுது. ஹீரோ நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறான். அவ முதுகுல அந்த தழும்பு இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன நீ பண்ற அப்படின்னு கேட்கும் போது நான் ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும், நான் வேற ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்பாடா இவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான், கண்டிப்பா நம்மளை விட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறா. அந்த தழும்பு உடம்புல இருக்கிறத பார்த்த உடனே அவன் தான் இதெல்லாம் பண்ணானான்னு மொட்டையை கேட்கிறானா. உடனே ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்றா. இவளோட சித்திகாரி தான் போட்டு அடின்னு ஹீரோயினை அடிச்சிருப்பா. உடனே ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் யாரும் உன்னை இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரும் உன்னோட பக்கத்துல கூட வரமாட்டாங்க, நீ கவலைப்படாத, உன்னை நான் பார்த்துப்பேன், கூடிய சீக்கிரமே உன் கண்ணெதிர்க்கையே வந்து இதை யார் உனக்கு பண்ணாங்களோ அவங்கள நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கே வந்து ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறதை கேட்கும் போது ஹீரோ மேல கொஞ்சமா லவ் வர ஆரம்பிச்சிருது. அந்த கசின் கூப்பிட்டு டைப்பின் ஒன்னு கொடுத்தான் இல்லையா, இவன் என்ன பண்றான்னா அதை குப்பை தொட்டியில போட்டுறா. அவனே கால் பண்றான் ஹீரோயினுக்கு, நான் வந்துட்டு அவனுக்கு பக் வைக்க சொல்லி உன்கிட்ட ஆர்டர் கொடுத்தா நீ என்னன்னா அதை குப்பை தொட்டியில போட்டுட்டியா அப்படின்னு கேட்கறான். என்னது குப்பை தொட்டியில போட்டது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் போது, நான் எந்த நேரமும் எல்லா நேரமும் உங்களை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு பயமாயிடுது. நீ அவன்கிட்ட பேசுனது, நீ அவனுக்கு அனுப்பின மெசேஜ் எல்லாமே வந்து என்கிட்ட ரெக்கார்டடா இருக்கு, நீ மட்டும் நான் சொல்ற விஷயத்த செய்யலனா இது எல்லாத்துலயும் போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே ஹீரோயினும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் ஒரு சின்ன டெஸ்ட் உனக்கு வைக்க போறேன், நான் வந்து ஒரு கப்ல பால்கனில ஒரு ஜூஸ் வச்சிருக்கேன், அந்த ஜூஸை எடுத்து உன் புருஷனுக்கு நீ குடிக்க கொடுக்கணும், அவன் மட்டும் அதை குடிச்சிட்டான் அப்படின்னா நீ நான் சொல்ற எல்லாத்தையும் செய்யற அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் வந்துட்டு ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு வந்து குடிக்கிறா. ஹீரோயின் ஆசையா எடுத்துட்டு வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோவுமே பயங்கர சந்தோஷத்துல அப்ப பொண்டாட்டி பாரு நமக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறான்னு ஃபுல்லாத்தையும் குடிச்சிடுறான். ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், அங்க நீ தான் ரொம்ப முக்கியம் வர வேண்டியது அப்படின்னு சொல்றான். ஹீரோ வாங்கி குடிச்சதுனால ஹீரோயினுக்கு பயங்கரமா பயமா இருக்கு. உங்களுக்கு ஓகேயா, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு உடம்புலாம் ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, அங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி போய் நீ நின்னுக்கோ அப்படின்னு சொல்றான். பண்றான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட சித்தி சித்தப்பா அதுக்கப்புறம் சித்தி பொண்ணு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறான். ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பாவை வந்து கொன்னதே இந்த ஆள் தான். அதாவது அண்ணங்காரனை கொன்னதே தம்பிக்காரன் தான். மாடியில இருந்து வேணும்னு தள்ளி விட்டுட்டு அந்த கொலை பழிய வந்துட்டு இந்த கம்பெனி மேல போட்டுட்டான். எதுக்குடா கொலை பண்ண அப்படின்னு கேட்டா, பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த பிஸ்னஸை மொத்தத்தையும் நானே டேக் ஓவர் பண்ணணும்னு நினைச்சேன், அதனாலதான் இதை பண்ணேன்னு ஒன்று ஹீரோயினுக்கு செம்ம கொலை வெறி ஆத்திரம் வருது. வந்துடுறா, அட பாவி நாசமா போனவனே, எங்க அப்பாவையும் கொன்னுட்டு எங்க அம்மாவையும் கொன்னுட்டு என்னையும் எவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு இருந்தீங்க குடும்பமா சேர்ந்து இவ்வளவு நாளுக்கு அப்படின்னு கத்துறா. இப்பதான் ஹீரோயின் மனசு கேட்காம நான் உனக்கு ட்ரக் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ட்ரக் கொடுத்துட்டியா, என்ன கொடுத்த, எப்படி கொடுத்த, உனக்கு ஏது அதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே இவன் கிட்ட சொல்றா. அவ சொல்லி வாய மூடல, இந்த மொத்த இடத்தையும் நாங்க கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கசின் அங்க வந்து நிக்கிறான். அண்ணி, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய வேலை, இவ்வளோ நாளாக நான் இவனை தான் கொலை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒரு வாட்டி எஸ்கேப் ஆனா, வாட்டி கூட நீங்கள் தான் காப்பாற்றினீங்க, அதுக்கப்புறம் தான் இவன் உங்கள் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தான், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. உனக்கு தேவை நான் தானே, என்னை இங்கே வச்சுக்கோ, இவளை இங்கேருந்து அனுப்பு அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஃப்ரெண்டுக்காரனும் கூடியே வந்திருக்கான். ஆமாம்மா, அவளை கூட்டிகிட்டு நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, டே என்னடா லூசு மாதிரி பேசுகிற, அவளையும் நம்ம கொன்று ஆகணும், இவன் வந்து இவனோட சொத்து எல்லாத்தையும் அவள் பேரில் தான் எழுதி வச்சிருக்கான், அவளை கொன்னா மட்டும்தான் அந்த சொத்து நம்ம கைக்கு வரும், அந்த உயிரை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ சார், நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் கேட்குறான். உன்னோட காதல் அந்த அளவு புனிதமானது அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூட சேர்ந்து நீயும் செத்து போயிடு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்பனா உன் கையாலேயே அவளை கொள்ளு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை கொடுத்தா கண்ணை எடுத்து நீட்டுறான். ஹீரோக்கு செம்ம ஆத்திரம். பாத்தியா, இவனை தான் நீ நம்பின அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன சொல்றான்னா, இப்பவும் நான் அவங்க எல்லாருக்கும் உயிர் பிச்சை போடுறேன், இவளை அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், இதுவே அவளை நீங்க அனுப்பக்கூடாது, அவளையும் கொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வேற விதமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பாம் எடுத்து காட்டுறான். டைமரையும் ஆன் பண்ணிடுறான். 2 நிமிஷத்துக்குள்ள அவ வெளியில போல அப்படின்னா இந்த இடம் மொத்தமா வெடிஞ்சிரும், நீங்க எல்லாருமே சாவீங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், உன் கூடயே சேர்ந்து நான் செத்து போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன், ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னு சொல்றா. அப்பதான் பார்த்தா ஹீரோவோட தம்பி அங்க வந்து நிக்கிறான். இந்த இடம் ஃபுல்லா வந்து போலீஸ் சரவுண்ட் பண்ணிட்டாங்க, உங்க யாராலையும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது, இது எல்லாமே வந்து நானும் அண்ணியும் போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்றான். ஜூஸை வச்சுட்டு ஹீரோக்கு கொடுக்க சொல்லி மிரட்டினா இல்லையா, அப்பவே ஹீரோயின் என்ன பண்ணிருக்கானா இவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த ஜூஸையும் மாத்தி வச்சிட்டு இருக்கான். எடுத்து கோவத்துல ஹீரோயினை சுடலாம் அப்படின்னு பாக்குறானா, கரெக்டா ஹீரோ நடுவுல வந்துடுறான். ஆனா அதுக்குள்ளேயே போலீஸ் வந்து இவனை சுட்டுறாங்க. எனக்கு தான் நீ பாய்சனே கொடுக்கல, அப்புறம் எதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இல்ல நீங்க ரொம்ப நார்மலா இருந்தா அவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தம்பி தான் ஏதோ ஒரு மெடிசன் கொஞ்சமா ட்ரக் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னும் போது, யாரு, என் தம்பிக்காரனா, போச்சு போ, நான் உண்மையாவே செத்துருவேன் போல அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அடே படுபாவி, என்னத்தடா தந்து தொலைச்ச அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ ப்ரோ சாரி ப்ரோ, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மருந்து தான் கொடுத்தேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு கேட்குறான். நீங்க நினைச்சா மட்டும்தான் வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அப்படி நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா வேற யாருன்னா தான் நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். வேகமா ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பிடுறா. வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, உன் லைஃப்ல இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா எனக்கு நீ நல்லது பண்ணியிருக்க அப்படின்னு நினச்சிக்கிறான் மனசுக்குள்ள. ஸோ இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.